Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா let us consider reversible Carnot cycles bounded by the same two adiabatics L and M and isothermals T1, T2 and T3. ஸோ இந்த டயக்ராமில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது சாரி இந்த கிராஃபில் பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் நமக்கு ப்ரெஷர் இருக்குது. கரெக்டாக? ரைட். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடிஇஎஃப் இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் எதை குறிக்குது அப்படின்னா அந்த சைக்கிள், அந்த கார்னட் சைக்கிளை குறிக்குது. மற்ற மீதி என்னென்ன இருக்குது, எல்லு, எம்மு, அதுக்கப்புறம் T1, T2, T3 அப்படின்னு கரெக்டாக. ஸோ இந்த T1, T2, T3 அப்படிங்கிறது டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அதாவது ஐசோதெர்மல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம இதில் கார்னட் சைக்கிளில் அப்போ இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த T1, T2, T3 அப்படிங்கிறது ஐசோதெர்மலை குறிக்குது. அண்ட் எல் அண்ட் எம் அப்படிங்கிறது என்னென்னா அடியபேட்டிக் குறிக்குது. ஸோ ரெண்டுமே வந்து அந்த இடத்துல இருக்குது. T1, T2, T3 are shown in an indicator diagram for an ideal gas. இது வந்து எதுக்குன்னா ஒரு ஐடியல் கேஸ்க்கு பார்க்கும்போது, then all along the adiabatics L and M there is a change in volume and temperature with change in pressure. ஸோ இந்த adiabatics L and Mல வந்து பார்க்கும்போது ஸோ ப்ரெஷர் சேஞ்ச் ஆச்சுன்னா வால்யூம் அண்ட் டெம்பரேச்சரில் வந்து என்ன ஆகுமா, சேஞ்சஸ் நடக்குமா. லெட் ஏபிசிடி அண்ட் டிசிஇஎஃப் ரெப்ரசன்ட் த கார்னாட்ஸ் ரிவர்சிபிள் சைக்கிள்ஸ். ஸோ இதில் சொன்னோம் இல்லையா இந்த ஏபிசிடிஎஃப். ஸோ ஏபிசிடி இது வந்து ஒரு சைக்கிள், அதுக்கப்புறம் டிசிஇஎஃப் இது வந்து இன்னொரு சைக்கிள். ஸோ இது மாதிரி என்ன பண்ணோன்னா ரெண்டு சைக்கிளை வந்து அதாவது என்ன ரிவர்சிபிள் சைக்கிள். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா இதில் பார்க்குறது ரிவர்சிபிள் சைக்கிளில் சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது, சேஞ்ச் இன் என்ட்ரோபி தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த ஏபிசிடியும் டிசிஎஃப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட் த கார்னாட்ஸ் ரிவர்சிபிள் சைக்கிள். டியூரிங் கார்னாட் சைக்கிள் ஏபிசிடி அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் Q1 is absorbed in going from A to B at constant temperature T1 and amount of heat Q2 is rejected at constant temperature T2. இந்த கார்னட் சைக்கிள் ஏபிசிடி கார்னட் சைக்கிளில் பார்க்கும்போது ஸோ ஏலேருந்து பிக்கு ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் Q1, ஸோ ஏலேருந்து பிக்கு அந்த சைக்கிள் வந்து போகுது இல்லையா. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு A to B, அப்புறம் B to C, C to D, D to A அப்படி வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இதில் வந்து என்னென்னா ஏலேருந்து பிக்கு வந்து போகும்போது ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் T1 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் ஆகுது அப்படின்னா Q1. ஓகேவா. அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் Q2 இஸ் ரிஜெக்டட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T2. ஸோ அதே மாதிரி T2 அப்படிங்கிற டெம்பரேச்சர் பார்க்கும்போது என்ன ஆகுது, அண்ட் அமௌண்ட் ஆஃப் Q2 இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். தென் எஃபிஷியன்சி ஆஃப் கார்னட் இன்ஜின் இஸ் கிவன் பை. ஸோ அப்போ இதோட எஃபிஷியன்சி நம்ம எப்படி எழுதலாம், நமக்கு நல்லாவே தெரியும். ஃபார்முலா என்ன இருக்குது, ஈட்டா இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2 பை Q1. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதை வந்து எதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டெம்பரேச்சருக்கும் வந்து அதை போடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, Q1 மைனஸ் Q2 பை Q1 இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 பை T1 அப்படின்னு எழுதுகிறாங்க. ஸோ இப்போது இந்த பேஸில் இருக்க டினாமினேட்டில் இருக்க Q1 வந்து ரெண்டுத்துக்குமே காமன். கரெக்டாக. அப்போது அதை நம்ம என்ன பண்ணலாம், பிரித்து எழுதலாம். ஸோ அப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், Q1 பை Q1 மைனஸ் Q2 பை Q1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ Q1 கேன்சல் ஆகிடுச்சா, மீதி நமக்கு 1. அப்போ 1 மைனஸ் Q2 பை Q1 அப்படி இருக்கும். ஸோ சிமிலர்லி இந்த இடத்துல பார்க்கும்போது இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், T1 ஸோ T1 பை T1 மைனஸ் T2 பை T1 எழுதலாம். ஸோ இதில் T1 கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே 1 வரும், இங்கே மீதிங்க மைனஸ் T2 பை T1. அப்போ 1 மைனஸ் T2 பை T1. ஸோ 1 மைனஸ் Q2 பை Q1 எழுதியாச்சு, இங்கே 1 மைனஸ் T2 பை T1 நடுவில் ஈக்குவல். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடும் 1 இருக்குது, இந்த சைடும் 1
1 இருக்குது கரெக்டாக. ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த +1 வந்து இங்கே போச்சு அப்படின்னா என்ன ஆகும், -1 ஆகிடும் கரெக்டாக. அப்போது +1 இந்த 1 மட்டும், ஸோ இந்த +1 வந்து இங்கே போகும்போது என்ன ஆகும், -1 ஆகும். ஸோ இங்கே இருக்க 1ம் இந்த -1ம் கேன்சல் ஆகிடும், புரியுதா. ஸோ அப்போ இது வந்து நமக்கு போயிடுச்சு. இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, -Q2 -Q2/Q1 -T2/T1 இருக்குது கரெக்டாக. ஸோ இதில் இருக்க இந்த மைனஸும் இதோட இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா Q2/Q1 = T2/T1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்னு இல்லை, ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறாங்க. அதாவது இப்போது 1 டேர்ம் வந்து இருக்குன்னா 1 கீழே 1 கொண்டு வந்துடுறாங்க, அப்புறம் 2 டேர்ம் இருக்குன்னா 2 கீழே 2 கொண்டு வந்துடுறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் இந்த Q1ஐயும் இந்த T2ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போது இது கீழே வந்து என்ன ஆகிடும், Q2/T2 அப்படின்னு ஆகிடுமா. அதே மாதிரி இது வந்து இங்கே மேலே போச்சு அப்படின்னா Q1/T1. ஸோ அந்த 1 டேர்ம் கரெக்டாக இருக்குது, 2 டேர்ம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி வந்து அதை மாற்றி எழுதிக்கிறோம், ரைட். Similarly, considering the Carnot cycle DCEF in which an amount of Q2 is absorbed at constant temperature T2 and heat Q3 is rejected at constant temperature T3. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம போட்டது ABCDக்கு, அடுத்தது சைக்கிள் DCEF வந்து பார்க்குறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T2வில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் ஆகும் அப்படின்னா Q2 அப்படிங்கிற ஹீட்டு, அதுக்கப்புறம் ஹீட் Q3 அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து என்ன ஆகுதுன்னா ரிஜெக்ட் ஆகுது. எப்போது, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T3. ஸோ அதுக்கு வந்து நம்ம போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எஃபிஷியன்சிக்கு போட்டு வந்து நமக்கு இது மாதிரி கிடச்சிது இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்ம டிசிஎஃப் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குமா. ஸோ சிமிலர்லி இதை மாதிரியே இங்கே ஒன்று கிடைக்குது. ஸோ Q2/T2 = Q3/T3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ரைட். ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 5.1 and 5.2. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனும் இதை வச்சு ஸோ Q1 = Q2/T2 அப்படின்னு இருக்குது இந்த இடத்துல. இங்கே என்ன இருக்குது, Q2/T2 = Q3/T3. அப்போது இது என்ன பண்ணலாம், நம்ம மூணுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ Q1/Q1ம் Q1/T1ம் Q2/T2ம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. Q2/T2ம் Q3/T3யும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதோட இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணாலுமே வந்து அது என்னது, அது ஈக்குவல் தான் கரெக்டாக. அப்போது பேசாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி மூணுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ Q1/T1 = Q2/T2 = Q3/T3 வருவீங்க. ஸோ Q3யில் இது வந்து T3. ஸோ T3 = அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். ஸோ Q4/T4 மோஸ்ட்லி Q5லாம் போகாது. ஸோ 4ஓட இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அண்ட் ஸோ ஆன் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிட்டாங்க. In general, if Q is the amount of heat absorbed or rejected at a temperature T in going from one adiabatic to other, then Q/T = constant. ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது Q அப்படிங்கிற ஹீட் தான் வந்து 1 minute. ஸோ இப்போது ஒரு அடியாபேட்டிக் இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகும்போது Q அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் வந்து நமக்கு ஒன்று அப்சர்வ் ஆகுது இல்லை வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா வென் அட் டெம்பரேச்சர் T. அப்படி ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கான், Q/T = constant. ஓகேவா. So if the two adiabatics are very close to each other and if del Q is the small quantity of heat absorbed at constant temperature T in going from one adiabatic to another, then okay. இப்போது 2 adiabaticsமே வந்து ஒன்னோட ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கும்போது அப்புறம் del Q is the small quantity of heat absorbed at ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு adiabatic
அதாவது 1 adiabatic to அதை தான் பார்த்தோம். இப்போது 2 adiabatic ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் தான் வந்து அப்சர்வ் ஆகும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா del Q அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ அது ஆனால் டெம்பரேச்சர் என்னது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T தான். ஸோ இட்ஸ் கோயிங் ஃப்ரம் 1 adiabatic to another. ஸோ 1 adiabatic to another. இப்போ வந்து இப்படி போகும்போது அதோட இது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல Q போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா del Qன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான், மீதிலாம் வந்து அப்படியே எழுதும். அப்போது del Q by T is equal to constant அப்படின்னு நமக்கு கிடைக்குது. This constant ratio is called change in entropy between the states represented by the two adiabatics. ஸோ இதுதான் வந்து என்னென்னா, ஸோ இந்த ஃபார்முலா சொல்லி del Q by T அப்படிங்கிறது தான் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிற ஸோ அந்த டாப்பிக்கோட அந்த கான்செப்டோட ஃபார்முலா. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ அது. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து எந்த இதுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னா between the states, change in entropy between the states represented by the two adiabatics. ஸோ 2 adiabatics நம்ம பார்க்கும்போது ஸோ என்ட்ரோப்பியோட சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணலான்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த del Q by T அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது எஸ், சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னென்னா del S. ஸோ இட் இஸ் டினோட்டட் பை del S. அப்போது எஸ்ன்றது என்ட்ரோபி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின் போது del S is equal to del Q by T அப்படின்னு நம்ம போடுறோம். Right. The change in entropy for a finite reversible change in the state of working substance from A to B is given by. Okay. இப்போது அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து ஒரு ஃபினிட், அதாவது நம்ம அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சேஞ்சாக இருந்துச்சு, அது ஃபினிட் ரிவர்சிபிள் சேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா வென் இந்த ஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் A to B, ஸோ ஏலேருந்து பிக்கு அது வந்து போகும்போது, ஸோ அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்டெக்ரல் ஆஃப் SA to SB. ஸோ லிமிட்ஸ் பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ லோயர் லிமிட் வந்து SAன்னு கொடுத்துருக்காங்க, அப்பர் லிமிட் வந்து SBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ S அப்படிங்கிறது என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபி அட் A அப்புறம் என்ட்ரோபி அட் B. ஸோ இங்கே வந்து என்னென்னா DS. ஸோ சேஞ்ச் என்ட்ரோபியை DS அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து எதுக்கு பார்க்குறோம், நம்ம A to B போகும்போது அப்போது நம்மளோட ஃபார்முலா dQ by T அப்படிங்கிறத எழுதிட்டு அப்புறம் இன்டெக்ரல் போட்டுட்டு லிமிட்ஸ் வந்து A to B அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண என்ன ஆகும், ஸோ டிஎஸ்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அது எஸ்ன்னு ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம, ஸோ டிஎஸ்ஸை இன்டகிரேட் பண்ணால் எஸ்ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் லிமிட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, எஸ்ஏ இருக்குது, அப்புறம் எஸ்பி இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்புறம் நம்ம லோயர் லிமிட், அப்போ எஸ்பி மைனஸ் எஸ்ஏ அப்படின்னு ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம அப்படியே இது சால்வ் பண்ணி எழுதியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். திஸ் எக்ஸ்பிரஷன், அதாவது இன்டெக்ரல் A to B dQ by dt is equal to integral so SA to SB into ds is a function of the thermodynamic coordinates of the system. ஒரு சிஸ்டமோட thermodynamic coordinates ஓட ஒரு ஃபங்க்ஷன். இதை எப்படி பார்க்குறோன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். this function is represented by the symbol S and is called entropy. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Sன்னு denote பண்ணுறாங்க, இது பேர் entropy. Hence entropy of a system is a function of the thermodynamical coordinates defining the system state of the system. ஸோ அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமோட என்ட்ரோபி அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் தெர்மோடைனமிக் கோஆர்டினேட்ஸ். ஸோ அந்த தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுது, அதோட அந்த ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சர், ஸோ இது மாதிரி இருக்க அந்த கோஆர்டினேட்ஸ் அது எல்லாத்தோட ஃபங்க்ஷன் தான் இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது. ஸோ இது அந்த கோஆர்டினேட்ஸ் தெர்மோடைனமிக்கல் கோஆர்டினேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, டிஃபைனிங் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் வைஸ் த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ஆர் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் இட்ஸ் சேஞ்ச் பிட்வீன் த டூ ஸ்டேட்ஸ். ஸோ அதோட சேஞ்ச் ரெண்டு ஸ்டேட்லேருந்து
ஸோ அது ரெண்டு ஸ்டேட்க்கு நடக்கக்கூடிய அந்த சேஞ்ச் வந்து எப்படி எதுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டெக்ரல் dq/dt அந்த சேஞ்ச் இன் 2 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஃப்ரம் A to B ஆர் இப்போது B to C அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டேட் என்னது ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து B, செகண்ட் ஸ்டேட் வந்து C. ஸோ இந்த இடத்துல என்னது ரெண்டு ஸ்டேட் வந்து இங்கே SB SAன்னு இருக்கு இல்லையா ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா இன்டெக்ரல் dq/t அப்படின்னு இருக்கும் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அலாங் எனி ரிவர்சிபிள். ஸோ எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டோமோ அதாவது இங்கே AB எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கே AB ஓகேவா. ஸோ அதை பொறுத்து இருக்குது பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அலாங் எனி ரிவர்சிபிள் பாத் ஜாயினிங் தேம். ஸோ அதுவுமே என்ன இருக்கணும் ரிவர்சிபிள் பாத்தாக தான் வந்து அது இருக்கணும். ds is an exact differential. ஸோ இதில் ds அப்படிங்கிறது exact differential சொல்கிறாங்க. Entropy is an extensive property since it depends on the mass of working substance. And entropy அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டியாக ஏன் அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது தான் இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது. ஸோ அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பார்ட் தான் பார்க்க போகிறோம், அதாவது சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி இன் ரிவர்சிபிள் சைக்கிள். ஸோ கரெக்டாக ரிவர்சிபிள் சைக்கிளில் இந்த சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சிலபஸ்லையுமே வந்து இந்த டாபிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் உங்களுக்கு அதையுமே வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஓகே இதில் பாருங்கள், கன்சிடர் a complete reversible Carnot cycle ABCD as shown in figure. ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கார்னட் சைக்கிள் தெரியும் இல்லையா அது எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா ABCD அப்படிங்கிற ஒரு கார்னட் சைக்கிள் வந்து எடுத்துக்கிறோம் ஃபார் an ideal gas. ஸோ இது எப்படின்னா ஒரு ஐடியல் கேஸ்க்கு formed by 2 isothermals that is AB at a temperature T1 and CD at temperature T2. ஓகே ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஸோ அங்கே ரெண்டு டெம்பரேச்சர் இது இருக்கும் T1 T2. இது ரெண்டும் என்னது ஐசோதர்மல். அண்ட் Q1 அப்படின்னு இருக்கும். ஸோ Q1 Q2 அப்படின்னு இருக்கிறது என்னென்னா அடியபேட்டிக். ஸோ கார்னட் சைக்கிளில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் நாலு என்ன இருக்கும் ஸோ எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ A to B அப்படின்னும் போது ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன், B to C அப்படிங்கிறது அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன், ஸோ C to D அப்படிங்கிறது ஐசோதர்மல் கம்ப்ரெஷன் அண்ட் D to A அப்படிங்கிறது அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ ஏல ஆரம்பித்து திரும்ப ஏலே வந்து முடியும். ஸோ உங்களுக்கு இது நல்லாவே தெரியும் கரெக்டாக. ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த ரிவர்சிபிள் சைக்கிளோட இதுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வால்யூம்க்கு, ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ரெஷருக்கு போட்டிருக்காங்க ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் ஏபி அப்படின்னு பார்க்கும்போது let Q1 be the quantity of heat absorbed by the working substance in going from state A to state B during isothermal expansion AB at a constant temperature T1. இப்போது ஓகே ஸோ A to B. ஓகே A to B அப்படிங்கிறது என்னது ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா T1. அப்போது இந்த ஒரு இதுவில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் ஆகிருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா Q1 ஓகேவா. ஸோ Q1 அப்படிங்கிற குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. த இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ட்ரோபி இன்க்ரீஸிங் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்டெக்ரல் போட்டாங்க ds. ஸோ ds அப்படிங்கிறது என்னது நமக்கு இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி ஆர் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா A to B. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் Q1/T1. ஏன்னா அங்கே என்ன இருக்குது Q1 இருக்குது T1 இருக்குது கரெக்டாக. இது வந்து ஒரு ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்போது அது வந்து எப்படின்னா ப்ளஸ் Q1/T1 அப்படின்னு நம்ம அந்த இடத்துல எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் BC. இப்போ என்ன ஆகுது B to C. இது வந்து என்னதுன்னா அடியபேட்டிக் ஐசோதர்மல்னால் அங்கே ஹீட் வந்து இருக்கும். ஸோ அடியபேட்டிக் அப்படின் போது என்னது அங்கே ஹீட்டுக்கு வந்து வேலை இல்லை கரெக்டாக. அப்போது இன் கோயிங் ஃப்ரம் ஸ்டேட் B to ஸ்டேட் C அலாங் த adiabatic BC there is no change in entropy of working substance. ஸோ அந்த இடத்துல எந்த சேஞ்சுமே வந்து இருக்காது. பட் த டெம்பரேச்சர் ஃபால்ஸ் ஃப்ரம் T1 to T2 டியூ டு எக்ஸ்பான்ஷன். ஆனால் அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகுமா T1லேருந்து T2க்கு ஆனால் டிக்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து ஹீட்டுக்கு வந்து வேலை இல்லாததுனால there is
நோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி. அப்போது அதோட வேல்யூ 0 தான். அப்போது டிஎஸ் இன்டெக்ரல் ஃப்ரம் பி டு சி டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஐசோதர்மல் கம்ப்ரெஷன் சிடி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, சிலேருந்து டிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நமக்கு கம்ப்ரெஷன் நல்லா தெரியும். ஸோ அங்கே Q2வும் இருக்குது, T2வும் இருக்குது. ஸோ இன் கோயிங் ஃப்ரம் ஸ்டேட் சி டு ஸ்டேட் டி அலாங் த ஐசோதர்மல் சிடி the working substance rejects heat Q2 to the sink at temperature T2. இப்போ என்ன பண்ணுமா, ஸோ ஸ்டேட் சிலேருந்து ஸ்டேட் டிக்கு போகும்போது அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த T2 அப்படிங்கிற டெம்பரேச்சரில் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுமா, அதாவது ஹீட் Q2. ஓகேவா. ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்போ என்ன பண்ணுது, அது வந்து அப்சார்ப்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்ப்ரெஷன் அப்போ என்ன ஆகுது, ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஹீட் என்ன அப்படின்னா Q2 அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை அதை ரிஜெக்ட் பண்ணுது. the entropy of a working substance decreases and the change in entropy is given by. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா என்ட்ரோபி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது அண்ட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அதோட வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவில் எழுத போகிறோம், அவ்வளோதான். அப்போது இன்டெக்ரல் சி டு டி டிஎஸ் அப்படின்னு நம்ம போட்டு, ஸோ சி டு டி தானே, அதனால் வந்து லிமிட்ஸ் வந்து சிடி போட்டிருக்கோம். டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Q2 பை T2 அப்படின்னு வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ இங்கே Q2 T2 இருக்கு இல்லையா, இதை வச்சு கூட நம்ம எழுதிடலாம். அண்ட் இன்னொன்று மைனஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஆரோ மார்க்கே பாருங்களேன். ஸோ இங்கே போகுது, இப்படி போகுது. அப்போது அடுத்தது ஸோ இப்படி வருதுன்னா நெக்ஸ்ட் இப்படி போனால் அது வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம், கரெக்டாக. ஆனால் அது இப்படி வந்து என்ன ஆகுது, திரும்பி இப்படி வந்துடுது. அப்போது இது பாசிட்டிவ் இப்படி போயிருந்தால் பாசிட்டிவ், ஆனால் அது அப்படி போகலை. ஸோ இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி ரிவர்ஸில் வந்ததுனால அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா. ஸோ இன்டெக்ரல் சி டு டி டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Q2 பை T2. அந்த இடத்துல என்னது, Q2வும் T2 இருக்கிறதுனால ஸோ அதை எழுதிடுறோம் அண்ட் மைனஸ் சிம்பிள் வந்து போட்டுறோம். அடுத்து அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் டிஏ. ஸோ சேம் நம்ம எப்படி வந்து கார்னாட் சைக்கிள் பற்றி நம்ம படித்தோமோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த என்ட்ரோபிக்கு பார்க்குறோம், கரெக்டாக. ஸோ இப்போ அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் டிஏ பார்க்கும்போது கோயிங் ஃப்ரம் டி டு ஏ அலாங் த அடியபேட்டிக் டிஏ, இந்த இடத்துல என்னது, ஹீட்டுக்கு வந்து வேலை கிடையாது. அப்போது ஸோ அடியபேட்டிக் டிஏல போகும்போது there is no change in entropy. இங்கே வந்து என்ட்ரோபியோட சேஞ்ச் வந்து 0. டெம்பரேச்சர் இந்த இடத்துல என்ன ஆகுதா, ரைஸ் ஆகுதா. அந்த இடத்துல அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் அப்போது டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகுது ஃப்ரம் T1 to T2. இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது ஃப்ரம் T2 to T1. அப்போது therefore இன்டெக்ரல் D to A ds is equal to இங்கேயும் நமக்கு என்னது 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ரைட். இப்போது நமக்கு 4 இதுவுமே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது இதோட நெட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டாக. தட்ஸ் த நெட் கெயின் இன் என்ட்ரோபி ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இந்த ஹோல் சைக்கிள் ABCDA. ஸோ ABCDAக்கு நம்ம பார்க்கும்போது நாங்கள் கிடச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போது இன்டெக்ரல் A to B ds ப்ளஸ் இன்டெக்ரல் B to C ds ப்ளஸ் இன்டெக்ரல் C to D ds ப்ளஸ் இன்டெக்ரல் D to A ds அப்படின்னு போட்டோம், ரைட். அப்போது இப்படி போடும்போது நமக்கு என்ன ஆகும், எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட இது என்னது, ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் Q1 பை T1, கரெக்டாக. ஸோ ப்ளஸ் Q1 பை T1. ரெண்டாவது என்னது 0. மூணாவது மைனஸ் Q2 பை T2. அடுத்து நாலாவது 0. ஓகே. ஸோ இந்த 0 டேர்ம்லாம் வந்து ஆன்சர். மீதி நமக்கு என்ன இருக்கும், Q1 பை T1 மைனஸ் Q2 பை T2 அப்படின்னு இருக்கும், கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து என்னென்னா நெட் கெயின் இன் என்ட்ரோபி. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணோன்னா, இப்படி போட்டு ஒரு இன்டெக்ரல் போடணும். ஸோ இன்டெக்ரலுக்குள்ளே நடுவில் ஒரு ரவுண்ட் போட்டோம் அப்படின்னா க்ளோஸ் இன்டெக்ரல் நடத்தும். ஸோ டிஎஸ் அதை வந்து அப்படி எழுதிடும். ஸோ இதோட வேல்யூ என்னது, Q1 பை T1 மைனஸ் Q2 பை T2. பட் ஃபார் அ ரிவர்சிபிள் கார்னாட் சைக்கிள், ஸோ ஒரு ரிவர்சிபிள் கார்னாட் சைக்கிள் வந்து இருக்கும்போது ஸோ Q1 பை T1 இஸ் ஈக்குவல் டு Q2 பை T2 அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும், கரெக்டாக. ஸோ இதை தானே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்.
ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் சொன்னேன்ல. ஸோ அது சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம என்ன ஒரு ஃபார்முலா பார்த்தோம், Q1/T1 இஸ் ஈக்குவல் டு Q2/T2 அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். கரெக்டாக? ஸோ அதை வந்து இந்த இடத்துல அது வந்து எதுக்கு அப்படின்னா ரிவர்சிபிள் கார்னட் சைக்கிளுக்கு வந்து கொடுத்த ஒரு ஃபார்முலா தான் அதுவும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அப்போது இது பேஸ் பண்ணி நம்ம இங்கே பார்க்கும்போது ஸோ Q1/T1 இங்கே இருக்குது, இந்த இடத்துல Q2/T2ன்னு இருக்குது. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த Q2/T2 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, Q1/T1க்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், Q1/T1 கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் தானே. ஸோ அப்போ அது என்ன ஆகிடும், Q1/T1 மைனஸ் Q1/T1 அப்படின்னு ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த Q1/T1ம் Q2/T2 ஈக்குவல் அப்படிங்கிறதுனால. ஸோ இதோட இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், Q1/T1 அப்படி கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகும், நமக்கு 0, அவ்வளோதான். ஸோ இதை தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ Q1/T1 மைனஸ் Q2/T2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட்டிங் வி கெட், ஸோ இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதா, க்ளோஸ் இன்டெக்ரல் ds இஸ் ஈக்குவல் டு Q1/T1 மைனஸ் Q2/T2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. ஸோ இதான் நமக்கு ஈக்குவேஷன் 5, வேர் த இன்டெக்ரல் சைன் வித் த சர்க்கிள் ரெஃபர்ஸ் டு அ கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ அது சொன்னேன் இல்லையா, அந்த இன்டெக்ரலுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது க்ளோஸ் இன்டெக்ரல் சொன்னோம், அதாவது கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ ஏல ஆரம்பித்து ஏல முடியுது இல்லையா. ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து திரும்ப ஏக்கே வந்து முடியுது. ஸோ ஏக்கு முடிகிறதுனால அது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அதை சொல்கிறது தான், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அந்த இன்டெக்ரலுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். Thus, in a cycle of reversible process, the entropy of the system remains unchanged or remains constant. ஸோ இதில் பார்க்கும்போது அப்போது ரிவர்சிபிள் ப்ராசஸில் பார்க்கும்போது ஸோ இந்த சைக்கிளில் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறது அன்சேஞ்ச்டாக இருக்குது. இல்லை இதை எப்படி சொல்லலாம், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுதான் கான்ஸ்டன்ட், அன்சேஞ்ச் ரெண்டுமே வந்து ஒரே வார்த்தையை தான் குறிக்குது. இன் அதர் வேர்ட்ஸ் த டோட்டல் சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ இதை இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோட்டல் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது 0. ஸோ 0 அப்படிங்கிறது தான், அதாவது நோ சேஞ்ச் அப்படின்னு கூட நம்ம சொல்லாமே. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் சேஞ்ச் என்ட்ரோபி இஸ் ஆல்வேஸ் 0 அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. கண்டிப்பாக 5 மார்க்கில் இந்த கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.